2 நாட்களாகவே ரொம்ப பரபரப்பாக ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும், பிஜேபியோட அண்ணாமலையோட பதவி தலைவராக நீடிக்கிறாரா இல்லையா, நயினார், தமிழிசை, வானதி அவர்கள் அந்த பதவிக்கு ஆசைப்படுறாங்களா, அண்ணாமலைக்கு அவர்கள் என்ன பதவி கிடைக்க போகுது, இந்த நிலை மாற்றம் இப்போது சரியா, இது கரெக்டான மூவ் தானா, பலதரப்பட்ட கேள்விகள் வந்து மக்களிடையே கட்சிகளுக்கிடையே இருக்கு. ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 5-6 பேர்லாம் இல்லை. அப்போது இது வந்து இன்னும் 2-3 நாளில் ஒரு 2-3 நாளில் வேறு ஒருத்தர் இசைவுக்காக இது வந்து இருக்குது. இது எடப்பாடி அவர்கள் என் ஸ்டாண்டில் நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் தலைமையை மாற்றுறீங்க அப்படின்னா நான் உங்களோட கூட்டணி சேர்றோன்னு ஒரு பரிந்துரையை வைக்கிறாரா, இல்லை அண்ணாமலை அவர்கள் என் ஸ்டாண்டில் நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி இல்லை, கூட்டணி சேர்ந்தால் நான் ராஜினாமா செய்வேன்றதில் உறுதியாக இருக்காரா? இதில் இப்போ நடந்தது என்ன? இவர் சொன்னது நடந்ததா இல்லை அவர் சொன்னதை வச்சு இது நடந்ததா? நீ என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை ஒரு அரசியல்வாதி. Sponsored by Classic Colors, Style and Comfort, Casual Shirts with Classic Elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன். எஸ், அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோடில் நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட் நம்ம கூட இன்றைக்கி இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும் கிடையாது, பெரிய தலைவர்கள்லாம் கூட ஒரு பேச்சை வந்து மேலே பேசும்போது அப்படியே ருசித்து பார்க்குறாங்க. ஸோ அவரை கூப்பிட்டு நம்ம வந்து நிறைய பாலிடிக்ஸ் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நம்ம கூப்பிட்ருக்கோம். வேறு யாரும் கிடையாது, வழக்கறிஞர், பறையர் பேரவையின் தலைவர், மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம் சார். என்னங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார், நம்மளோட சேனலில் முதல் முறையாக நீங்கள் பேச வந்திருக்கீங்க. நிறைய வீடியோஸ் வந்து ரீசெண்டாக பார்க்குறோம் சார், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. ரொம்ப நீங்கள் கொடுக்குற பதில் வந்து ரொம்ப நக்கல் நயாண்டிகள் வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்குது சார். சார், சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து அரசியலில் 2 நாட்களாகவே ரொம்ப பரபரப்பாக ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும், பிஜேபியோட அண்ணாமலையோட பதவி தலைவராக நீடிக்கிறாரா இல்லையா, நயினார், தமிழிசை, வானதி அவர்கள் அந்த பதவிக்கு ஆசைப்படுறாங்களா, அண்ணாமலைக்கு அவர்கள் என்ன பதவி கிடைக்க போகுது, இந்த நிலை மாற்றம் இப்போது சரியா, இது கரெக்டான மூவ் தானா, பலதரப்பட்ட கேள்விகள் வந்து மக்களிடையே கட்சிகளுக்கிடையே இருக்குது. தங்களோட கருத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இன்றைக்கி தமிழக அரசியலில் திராவிட கட்சிகள் 2 தான் அப்படின்ற சூழலில் ஒரு காலத்தில் ஆண்ட கட்சியாக இருந்த கொடுக்குற இடத்துல இருந்த காங்கிரஸ் கூட இன்றைக்கி பிச்சை எடுக்கிற நிலைமையில் வந்துட்டான். 1 கொடுப்பியா 2 கொடுப்பியா, இல்லை காமராஜை வர வைப்போம் அப்படின்னு சொன்னவங்க இருக்கிற ஆட்சியே காமராஜர் ஆட்சி தானே, அப்போ எதுக்கு இன்னொரு காமராஜர் ஆட்சின்னு காங்கிரஸ்குள்ளேயே பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வளர்ந்துருக்குது, எல்லாத்தையும் தின்னு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சூழலில் அண்ணாமலை என்கிற ஒரு நபர் வந்து இன்றைக்கு அதே திராவிட கட்சிகளோடு சீட் பேரிங் பண்ணுற அளவுக்கு கட்சியை வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்களின் அந்த செயல் திட்டத்தை தான் சாரும். நம்ம அதுக்காக நம்ம மற்றவங்களை யாரும் குறை சொல்லலை, பட் கண்கூடா தெரியுது இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் திராவிட கட்சிகள் பொதுவாக திமுக எத்தனை கார் போதோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக பிஜேபி கொடி கட்டி கார் போகுது. திமுக கூட ஏதாவது ஒரு மார்க்கெட் ஜங்ஷனில் நின்று ஒரு 1/2 hour ஒரு 1000 பேரை கூட்ட முடியுமானா சந்தேகம்தான். அவன் கோட்டரை தேடணும், பிரியாணி தேடணும், அதை தேடணும், இது தேடணும், ஆளுங்களை தேடணும், வண்டியை தேடணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பிஜேபி அசால்ட்டாக அந்த வேலையை செய்கிறது. அது தமிழகத்துக்கு நல்லதா கெட்டதான்னு பல பேர் 1000 விமர்சனங்கள் அது மேலே வைக்கட்டும். பட் இருந்தாலும் இது ஒரு சொல்லப்படுகிற கட்சியாக இன்றைக்கி பிஜேபி தமிழகத்தில் மாறி இருக்கிறது. இந்த சூழலில் இப்போ எல்லாரும் போடுறாங்க, கூட நின்று பேசின மாதிரியே வந்து அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சராகிறார், வந்து நயினார் நாகேந்திரன் ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 5-6 பேர்லாம் இல்லை, நயினார் நாகேந்திரன் கொண்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இது வந்து இன்னும் 2-3 நாளில் ஒரு 2-3 நாளில் வேறு ஒருத்தர் இசைவுக்காக இது வந்து இருக்குது. அந்த பிளான் ஓகேன்னா இது எல்லாமே ஆகிடும். அண்ணாமலை வந்து தமிழகத்தை மேலிருந்து பார்க்குற நபராக, தமிழ்நாடு உட்பட ஒரு 4-5 ஸ்டேட்டுங்களை மேலிருந்து பார்க்குற நபராக இருந்து இதை வாட்ச் பண்ணுவார். தேர்தல் சமயத்தில் நேரடியாக தேர்தல் பொறுப்பாளராகவோ அல்லது வேறொரு
அதாவது தமிழக தேர்தலை அண்ணாமலையும் உட்படுத்தி பெரிய ஒரு ஒரு தேர்தல் நடக்கும்ன்ற மாதிரிலாம் இன்னைக்கு தகவல் வருது. எது நடந்தாலும் சரி, ஏன்னா தேர்தலில் வந்து சொல்லுவாங்கல்ல, பொதுவாக அரசியலில் சொல்லுவாங்க நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு. பரவாயில்ல, அதாவது நாங்கள் தேசியம் பாரத் மாதா கி ஜெய் அப்புறம் வந்து அது இதுன்னு சொல்லாமல் நாங்களும் ஒரு திராவிட கட்சி மாதிரி தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகி விட்டோம் அப்படின்னு பிஜேபி இன்றைக்கு வெளிக்காட்டி இருக்கிறது. அதுக்காக திராவிட கட்சிகள் மாதிரி திமுக மாதிரி மோசமாக போய் நின்றுடாது. அதில் நம்ம கொஞ்சம் அவங்க சித்தாந்தவாதிகள், அவங்க வந்து பதவிக்காக பவுசுக்காக எதை ஒன்றும் செய்வாங்க திமுககாரர்கள், இவங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வாங்கன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நிலை இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் திமுகவுக்கு மாற்றா இங்கே வந்து ஒரு சக்தி வந்து ஆகணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த 2026 திமுகவை ஒழிச்சே தீரணும் சார். ஏன்னா சாப்பிட்றதுலேருந்து போகிற வரைக்கும் ஊழல் பண்ணுற அரசு இது வரைக்கும் இருந்ததில்லை. ஒரு 10 ஆண்டுகள் கருணாநிதி அவர்கள் 50 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தார், 5-6 முறை வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் இந்த சாகிற போது சர்க்கரை நாற்காலியில் அந்த உள்ளே வந்து எப்படி துடிச்சிருக்கும், திரும்பவும் நான் கோட்டையில் போய் முதலமைச்சராக நான் சாகணும், எப்படியாவது நான் திரும்பவும் வந்து அதில் போய் உட்காரணும் அப்படின்னு அந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே துடிச்சுன்னு இருந்திருக்கும். ஆனால் அது நிறைவேற்றப்படலை, செத்துட்டார். அவர் இறந்த பிறகு அந்த வாய்ப்பை தமிழகத்தில் இருந்த ஒரு அரசியல் சூழல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் போய் கொடுக்குது. அதுவரை ஸ்டாலினாக இருந்தவர் அதுக்கப்புறம் பதவியேற்பில் தான் சொல்ல நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க அப்பாவின் எண்ணத்தை அவர் ஷூட்டிங் அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு சார். அதான் அவங்க அப்பாவின் எண்ணத்தை அது வந்து கொண்டு போய் கையில் கொடுக்குது இருக்கிற தமிழக சூழல். அதாவது இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது, ஸ்டாலின் வந்தாருன்னா சரியாக செஞ்சிருவார் அப்படிலாம் யாரும் கொடுக்கல. ஒரு 3% வாக்கு வித்தியாசத்தில் இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து பிஜேபி மீது இவர்கள் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் பிஜேபி மீது இவங்க செட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு அவதூறு இருக்குல்ல, அது இன்னைக்கெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லைன்னாங்க. ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு கட்சிக்காக பேசணுமா? இது நிறைய அவதூறுகள் நிறைய இருந்தது. அவங்க வந்து அப்படி சிங்கம் புலி முழுங்கிடுவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னாங்க. தமிழக மண்ணில் அது நடக்கல, அது உண்மையும் இல்லை. ஏன்னா யாருக்கு எது வேணுமோ அது தாங்க கொடுக்க முடியும். ஒருத்தன் சோறு திங்கிறவனு சோறு தான் கொடுக்க முடியும், அவங்கள்ட்ட போய் களியை கொடுத்தா அப்படி சாப்பிடுவான். அப்போது அந்த இந்துத்துவ மைண்ட் செட்டில் உள்ள மக்களுக்கு அந்த அரசியல். தமிழகத்தில் நீ ஒன்றும் பெருசாக இந்து அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இப்போ எங்கள் அம்மாலாம் இருக்கு, நல்லா வெளியே சாமி கும்பிடணும், சைவம் அசைவத்துக்கு தனி சைவத்துக்கு தனி, இந்த மாதிரி அமாவாசை கும்பிடணும், கிருத்திகை கும்பிடணும், காக்காய்க்கு சோறு வைக்காமல் சாப்பிடாது. ஏம்மா நீ இந்துவாமான்னா அதுக்கு என்னன்னு தெரியாது. இயல்பா அப்படி தான், அம்மா நம்மளாம் இந்துமா, என்னதுப்பா அதுன்னு கேட்கும். அப்படி தான் இங்கே இருக்கிறாங்க. இங்கே பெரும்பான்மையானவர்கள் எல்லாம் திருநெல் வைப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க, கோயிலுக்கு வைப்பான், விரதம் இருப்பான். இப்போ நாங்களாம் பெரிய பௌத்தர்கள்னுவான் ஒருத்தன், நாங்களாம் அதுனா இது அப்படின்பான். அப்படி இருக்கிற சூழலில் இது வந்து இங்கே பிஜேபி இவங்களாம் சொல்லலாம் இந்துத்துவ அடிப்படையாக கொண்டது பிஜேபி. அது எப்படி இங்கே வந்தது? அப்போது நான் இந்து இல்லைன்றேன், ஆனால் நான் ஏற்றுக்கிறேன். அப்போது இது தமிழக மண் ஒரு வித்தியாசமான மண். இதை வந்து இவ்வளோ நாள் ஏமாற்றி வச்சிருந்தேன், இது பெரியார் மண்ணுன்னு. ஒரு மசரம் இல்லைப்பா இது, அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு இன்றைக்கு லெஃப்ட் கையில் பெரியாரை டீல் பண்ண பிறகு அந்த நிலை இன்னைக்கு வந்திருக்குல்ல. அதுக்கு பிஜேபி கையா லெஃப்ட் காலா சார்? லெஃப்ட் கால்னு சொன்னால் வயசான மனுஷன் எதுக்கு பாவம் இல்லை, அது அப்படிதான் ஹேண்டில் பண்ணீங்கன்னு தான் சொல்லணும். சரி, இப்போது அப்படியே தொடர்ந்து அடுத்த கேள்வி வரும் சார். என்னன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க சூழ்நிலை ஓவராலாக ஒரு பதில் சொன்னீங்க கேள்விக்கு. சார், அண்ணாமலை மாற்றப்படுவது இந்த சூழலில் சரியா தவறா சார்? அதாவதுங்க தேர்தலில் 1-1-2ன்னுலாம் வராது, 1-1-0ன்னு கூட வரும் தேர்தல் கணக்கு. அதால் இது இருந்தால் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எதுவாக இருந்தாலும் அண்ணாமலைக்கு நல்லதா பிஜேபிக்கு நல்லதான்னா அண்ணாமலே சொல்வார் பிஜேபிக்கு தாங்க நல்லது வேணும், என்னை பற்றி நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்கன்னு கூட அண்ணாமலை சொல்லுவார். ஏன்னா அவங்களாம் அப்படி வளர்த்தெடுக்கப்பட்டவங்க இல்லையா. அதால் இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானே, ஒரு 1 இயருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட். நாளைக்கு தேர்தலில் அப்புறம் முடிஞ்ச பிறகு அதிமுக என்ன சொல்லுதோ அதை பிஜேபியும் கேட்க போகிறதில்ல, பிஜேபி என்ன சொல்லுதோ அதை அதிமுகவும் கேட்க போகிறதில்ல. நேராக எதிராக தான் நிற்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன். தேர்தலேப்பா அவன் வரக்கூடாது, நாங்கள்லாம் ஒன்றா நிற்கிறோம், போடு, ஓட்டை உனக்கு போடும், ஓட்டை எனக்கு போடுறோம், அவ்வளோதான்.
உங்கள் சித்தாந்தம் வேறு, எங்கள் சித்தாந்தம் வேறு. இது எடப்பாடி அவர்கள் என் ஸ்டாண்டில் நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் தலைமையை மாற்றினீங்க அப்படின்னா நான் உங்களோட கூட்டணி சேர்றோன்னு ஒரு பரிந்துரையை வைக்கிறாரா? இல்லை அண்ணாமலை அவர்கள் என் ஸ்டாண்டில் நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி இல்லை, கூட்டணி சேர்ந்தா நான் ராஜினாமா செய்வேன்றதுல உறுதியாக இருக்காரா? இதில் இப்போ நடந்தது என்ன? இவர் சொன்னது நடந்ததா இல்லை அவர் சொன்னதை வச்சு இது நடந்ததா? நம்ம 3 பேர் இருக்கோம். சார். உங்கள் 2 பேருக்கும் நேரடியாக பகை இருக்குது. இது அடிதடி ஆகிப்போச்சு. இப்போ அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு, நான் மூச்சுனே உன் மேலே மரியாதை இருக்குது, அவர் வந்தாருன்னா நான் வந்து பேச மாட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன்னு வச்சுங்க. என்னோட மோட்டிவ்னா இந்த விஷயத்தை பேசி சால்வ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், பிரதர் நீ கொஞ்ச நேரம் இது நான் பேசிட்டேன், மியூச்சுவலாக போச்சுன்றீங்க. அவ்வளோதான். இதில் வந்து இவர் ஜெயிச்சாராலாம் இல்லை. இவங்களை அல்டிமேட் கோல் வந்து தேர்தலில் ஜெயிக்கணும், திமுகவை அப்புறப்படுத்தணும், அவ்வளவுதான். இதை தொடர்ந்து சார் இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டசபையில் ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு பேசும்போது மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் எந்த பரிந்துரை வைத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் மைண்டடாக ஒரு சிரிப்பு புன்னகையோட மகிழ்ந்து சொல்கிறாரு சார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை மாற்ற போகிறாங்க, நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஹாட் டாபிக் போயிட்டு இருக்கும்போது நயினார் அவர் ஒரு சட்டசபையில் ஏதோ ஒரு பேசும்போது இவர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொல்கிறீங்களா, அவர் சொன்னாங்கன்னா பண்ணி கொடுப்போங்க இல்லை அப்படின்ற மாதிரி, ஓகேங்க அது பண்ணலாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சார் இது? இப்போ இவர் வந்து மறைமுகமாக ஸ்டாலின் அவர்கள் எப்பா ஒளிக பாவனை நீங்கள் மாற்றிங்கன்னா நாங்கள் எல்லாம் இதுவாக நிம்மதியாக இருப்போம்ப்பா, நம்ம செய்யணும் இல்லை எப்படி சார் இது? இல்லை, அது ஒரு டாக்டிஸ் சார். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதுக்கான வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கா, அவங்க உள்ளுக்குள்ளே பேசின்னு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வெளியில் காட்டுறதுக்கு தான் அது. இப்போ அவரையும் போடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக இவர் சொன்னாரா? இல்லை, அது அண்ணாமலைக்கு எதிராக நகர்த்தப்பட்ட காய் அது. ஓ புரிய வச்சுக்கலாம் சார், நம்ம இது மாதிரி பிட்டை போட்டு வைப்போம், அப்போ இவனுக்குள்ளே ஏதாவது தொடர்பு சொல்லி நயினார் நாகேந்திரன் போட மாட்டாங்க, வேற யாரையாவது போடுவாங்க. இல்லை, அவர் வந்து நயினார் நாகேந்திரன் போடுறத ஒரு கம்ஃபர்ட்டாக தான் பார்ப்பேன். அதுதான் சார் கம்ஃபர்ட் அதுதான் அண்ணன் கிட்ட வந்து, ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக இருந்தவங்க, நேருக்கு நேர் பார்த்தவங்க, அதுவும் அதிமுகவில் இருந்தவங்க. அப்படின்னும் போது கொஞ்சம் இவ்வளவு கராமரான ஒரு போலீஸ்காரர் காட்டுக்கிற ஸ்ட்ரிக்ட் ஆள் இருக்காது இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை ஒரு அரசியல்வாதிலாம் இல்லை, ஒரு நேர்மையாளர். அரசியல்வாதினா இப்போ தமிழகத்தில் சர்ச்சையான பல கருத்துக்களை அவர் பேசியிருக்கவே மாட்டார். அது வெளிலேருந்துனா அவருக்கு மனசுக்கு பட்டதே இதானா இதாயா, அரசியல் வேற இது வேறையா, இது வந்து நம்ம வந்து மக்களை வந்து முதல்லேருந்தே ஒழுங்காக வழி நடத்தணும்னு நினைக்கிறவர் அவர். இப்போ பொது அரசியல்வாதிகள்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து நாங்கள் எதிராக பேசிப்போம், அப்புறம் ஃபோனில் பேசிப்போம், அப்புறம் அது பல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எம்ஜிஆர் இருந்தபோது கூட ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு புதிய விஷயம், ஒரு கான்ட்ராக்ட், ஒரு கம்பெனின்னா அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். நாங்கள் வந்தால் இவங்கெல்லாம் பிடிச்சி அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்லாம் அப்படி போகுது இல்லையா, கடந்து போகுது இல்லையா. அதால் அண்ணாமலைக்கு இந்த கிரிமினல் பாலிடிக்ஸ் தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. This video is sponsored by Classic Colors, Style and Comfort, Casual Shirts with Classic Elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki.